Namaste, greetings to all of you. Grandmaster Chavakasuyaluடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புஸ்தகத்திலிருந்து on Discipleship அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய சூத்ரா என்னங்கிறத பார்ப்போம். இந்த டாபிக்ல வரக்கூடிய கடைசி சூத்ரா இது. When students listen to the teacher, they do not have to go through much suffering. But students sometimes learn through lots of suffering. It's not smart to be hard-headed. இந்த சூத்திரம் மிக பிராக்டிகலானது. சீடர்கள் குருமார்கள் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தெளிவான சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அறிவுரைகளை அவங்க கேட்டு நடந்தாங்கன்னா அவங்களுக்கு மிக அதிகமா காயம் ஏற்பட்டு கடினமான முறையில வேதனைப்பட்டு முன்னேறக்கூடிய சூழ்நிலை வராது. ஆனா பல்வேறு சீடர்கள் எளிமையான சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குரு கொடுத்திருந்தாலும் அதை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. அதனால என்ன ஆகும், பல்வேறு சூழ்நிலைகள்ல அந்த சீடர் அந்த குரு காமிச்ச வழியிலேருந்து விலகி பாதை மாறி ஒரு காட்டுக்குள்ள தெரிஞ்சு அலைஞ்சு அடி வாங்கி உத வாங்கி அதுக்கப்புறம் அதே பாதையில திரும்பி வந்து சேர்க்கிற மாதிரி இருக்கும். இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யூ டோன்ட் ஹேவ் டு பி ஹார்ட் ஹெட்டட் சொல்லிட்டாங்க. அப்போ தவறா போயிட்டோம் வழி மாறிட்டோங்கிற உணர்ந்த மாத்திரத்துல அந்த செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்து அந்த பாதையில நிக்கிறது எளிமையானது. ஆனா அந்த ஹார்ட் ஹெட்டட் டிசைபிள் சொல்றாங்க இல்லையா, அவங்க வந்து அதனால என்ன நடந்துச்சு அது யாருக்கும் சொல்ல முடியாது, நான் எப்படினாலும் சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கறத ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இவங்க மிக அதிகமான வேதனையை அனுபவிச்சு அவங்க வாழ்க்கையில வலி வேதனையை அனுபவிச்சு அதுக்கப்புறம் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்கும். மிக அதிகமான ஹார்ட் ஹெட்டட் இருக்கிறது அவ்வளவு புத்திசாலித்தனம் கிடையாது. நீ அவ்வளவு வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த குரு சொன்ன எளிமையான சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அறிவுரைகளை கேட்டால் போதும். நம்ம எல்லாருக்காகவும் திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு வச்சுக்கலாம். விஷ் யூ a great day. Namaste.